ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ரீஜன் ஆஃப் டெரர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1949 ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் ஜானர் படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சி காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது பேர் தான் ரீஜன் ஆஃப் டெரர். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகார வெறியோட மேக்சிமல் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா எதிரிகள்லாம் அழிக்கிறதுக்காக பிளாக் புக் அப்படின்ற ஒரு பட்டியலை ரெடி பண்றாரு. அது மிஸ் ஆக அது கெட்டவங்க கையில கிடைச்சதுன்னா மிகப்பெரிய ஆபத்துக்கு போய் முடிஞ்சிரும். அது மட்டும் இல்லாம இவரையும் அழிச்சாகணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ அந்த டீமுக்குள்ளேயே களத்துல இறங்குறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பாக இவங்க பேசியிருக்க வரலாறு ரொம்ப நீட்டான ஒரு வரலாறு, அதை எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வரலாறும் கூட. அதை இவங்க சூப்பராக சினிமோட்டோகிராஃபியில் காமிச்சிருக்காங்க. 1949ன்றது பிளாக் அண்ட் ஒயிட் காலம் தான். அந்த டைமை ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பேசியிருக்க அரசியலாக இருக்கட்டும், அது மூலியமாக இவங்க சுவாரஸ்யமான எலிமெண்ட்ஸ் எல்லாம் பல இது ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது மூலியமாகவே சஸ்பென்ஸையும் சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டெக்னிக்கலே இந்த படம் சவுண்டாகவே இருக்கு அன்னைக்கு டேட்டுக்கு. அடுத்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, இது என்னதான் ஒரு வரலாற்று படமாக இருந்தாலும் இதுல இருக்க த்ரில்லர் போர்ஷன்ஸ் ரொம்ப எங்கேஜ் பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருக்க வரலாறு தான். ஏன்னா இது தெரிஞ்சவங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இது தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கவும் தான் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டேட்டுக்கு இதே மாதிரி நம்ம பல காட்சிகள் படத்துல பார்த்ததுனால பல சீன்ஸ் நமக்கு ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்க தான் செய்யுது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல படம் தான், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் எடுத்தீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.